இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு SQL ஒரு கான்செப்ட், சின்ன கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது தான் என்னென்னா, ஒரு டேட்டா பேஸை எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது, அப்புறம் எப்படி அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. ஒரு வேளை அது டெலீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணணும்ல, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வந்துட்டு இதுதான் இப்போ என்னோட டிபி, ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு நான் வந்து ஒரு பேக்கப் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதே பேக்கப் வச்சு நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக்கு, அதில் வந்து டாஸ்க் போய்க்கோங்க. டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பேக்கப்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதில் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஏதாவது டேட்டாபேஸ் டைப் வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல் கொடுக்கும் போது நம்ம அதில் உள்ள டேபிள்ஸு, வியூஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு டிஃபால்ட்டாக நமக்கு எடுத்துக்கும். அப்புறமேட்டு இது வந்து உங்களோட எங்கே வந்து சேவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ஃபோல்டர் பார்த்து. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து டியில் வந்து SQLனு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இதுதான் அது ஃபோல்டர். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபைல் நேம் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாக இதுக்கு ஒரு பாத் இருக்கும். நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அதே பார்த்தோம், அது உங்கள் இஷ்டம். ஆட் ரிமூவ்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபோல்டர் பார்த்து வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இது வந்துட்டு சைஸ் வந்து கம்மி தான், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு வித்தின் செகண்ட்ஸ் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும். இதுவே உங்களுக்கு பெரிய ஃபைலாக இருக்கும் போது லோடிங் ஆகும், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு என்னோடய ஃபைல் வந்து பேக்கப் எடுத்தாச்சு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கம்பெனிலனா என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஸ்கெடியூலர் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேக்கப் எடுக்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது எதுக்குன்னா, ஏதோ ஒரு சமயத்தில் நம்ம ரெக்கார்ட்ஸ் ஏதாவது டெலீட் பண்ணிட்டோம் தெரியாமல், ஏதாவது ஸ்டோர் ப்ரொசீஜர் டெலீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இது எனக்கு பேக்கப் இருக்குது, நான் அதனால் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இதை. இப்போ நான் இந்த டேட்டா பேஸை டெலீட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா ரீஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு டேட்டா பேஸஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, அங்கே ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்துட்டு ரீஸ்டோர் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். இந்த ரீஸ்டோர் டேட்டா பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிவைஸில் பார்த்து வந்து செலக்ட் பண்ணணும், எங்கே நீங்கள் அந்த பேக்கப் ஃபைலை வச்சுருக்கீங்களோ அது வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து டியில் SQL ஃபோல்டர் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல் ஃபைல்ஸ் கொடுத்தீங்கன்னா டி ரெக்கார்டு, இதான் என்னோடய டேட்டா பேஸ் பேக்கப்பு. ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ என்னோடய டேட்டா பேஸ் இங்கே வந்து ஆட் ஆகிருச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் ஓகே. இப்போ என்னோடய டேட்டா பேஸ் வந்து ஆட் ஆகிருச்சு. எல்லாமே நான் வந்து அன்னைக்கு டேட்டில் வந்துட்டு என்ன மாதிரினா அந்த டேட்டா பேஸை பேக்கப் எடுத்தணும், டேபிள்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர், அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு டேட்டா பேஸை பேக்கப்பும் அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணுற மெத்தட்ஸும். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.